ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ இன்றைக்கி வந்து சனா மசாலா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஒரு கப் சனா வந்து ஒரு நைட் ஃபுல்லாக வந்து சோக் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு, ஸோ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து 5 to 6 ஸ்லைசஸ் வந்து ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கரம் மசாலா, அப்புறம் வந்து தனியாத்தூள். இது எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் ஸோ அதை வந்து பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம். அதையும் வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி லீஃப், ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சனா வந்து நம்ம ஆல்ரெடி வந்து விசில் வச்சு 2 to 3 விசிலுக்கு வந்து நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதை வந்து நல்லா மேஷ் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக வந்து கொரியண்டர் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ 10 to 15 மினிட்ஸ் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கோங்க. ஸோ சூப்பரான சனா மசாலா கிரேவி ரெடி. இன்க்ரீடியன்ட் டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணி நீங்களும் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ளாகில் பார்க்கலாம். நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.